ஸோ நெக்ஸ்ட்டு நாம் தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி. இதை ஷார்ட்டாக நாம் விபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லினஸ் பாலிங் தான் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதோட மெயின் அசம்ப்ஷன்ஸை பார்ப்போம். Linus Pauling proposed this theory main assumptions of this theory. இப்போ அதோட இந்த தியரியோட மெயின் அசம்ப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டோட நேச்சரை பற்றி சொல்லுது. அது வந்து என்னென்னா கோவலன் நேச்சர். அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து கோவலன் நேச்சர். ஸோ என்ன சொல்லுதுன்னா தி லிகாண்ட் டு மெட்டல் பாண்ட் என்ன coordination compound is a covalent bond. ஸோ லிகாண்டுக்கும் அந்த மெட்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு வந்து என்னவா இருக்குது, கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுது. கோவலன்ட் பாண்ட்னா நமக்கு தெரியும், எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவலாக ஷேர் பண்ணால் அதுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட். பட் இங்கே என்னென்னா அது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். மியூச்சுவல் ஷேரிங் இல்லை, ஒரு ஆட்டம் தான் எலக்ட்ரான் பேரை கொடுக்கும், இன்னொன்று வாங்கிக்கும். ஸோ அதனால் அது என்ன சொல்லணும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அது ஏரோ மார்க் போட்டு தான் காட்டுவோம். ஸோ இங்கே இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வருது, லிகான்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ தி பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பேர்னா என்ன, ரெண்டு, from ligands, pair of electrons from ligands are shared between ligand and metal atom or ion. metal atom ஜீரோ ஆக்சிஜேஷன் ஸ்டேட்ல இருந்தால் மெட்டல் ஆட்டம்னு சொல்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அயான்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லிகாண்டுக்கு மெட்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு வந்து கோவலன்ட் நேச்சர். இந்த கோவலன்ட் நேச்சர்னா நம்ம மியூச்சுவல் ஷேரிங்னு நினச்சிடக்கூடாது. லிகாண்டு தான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக கொடுக்குது, அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில ஷேர் ஆகிக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த லிகாண்ட் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது, அதாவது ரெண்டு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. அப்படின்னா அதில் கட்டாயம் இந்த லிகாண்டில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் என்ன இருக்கணும்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆர்பிட்டாலில் ஒரே ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும். நமக்கு தெரியும் ஒரு ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரான் தான் அகாமடேட் பண்ணணும். ஸோ தி லிகாண்ட் ஹேஸ் a pair of electrons in an orbital. ஸோ ஒரு ஆர்பிட்டால பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கும். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இட் ஹேஸ் a completely filled orbital. completely filled orbitalனாலே மீனிங் வந்துருச்சு. ஏன்னா an orbital cannot accommodate more than 2 electronsங்கிறது நமக்கு தெரியும். a ligand has completely filled orbitalனு சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அதில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, அப்போ அது ஈஸியாக ஷேர் பண்ணிக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, லிகான்ஸ் வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்குது, அதை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வாங்கிக்குதுன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அந்த ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும், மெட்டல் ஆட்டத்தில் வேக்கண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரானுக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது. லிகான் 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குதுன்னா மெட்டல் ஆட்டம் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால் தான் வச்சுருக்கணும். சிங்கிளி ஆக்குபைடு ஆர்பிட்டால்னா கூட அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்க முடியாது. ஏன்னா அப்படி வாங்கிச்சுன்னா 3 எலக்ட்ரான் ஆயிரும்.
ஒரு ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன சொல்லலாம்? The central metal atom or ion provides கொடுக்குது என்ன? vacant orbitals. எதுக்கு? in order to accommodate the electron pairs donated by ligands. ஸோ லிகான்ஸ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் பேர்ஸை அக்காமடேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணுது? ப்ரொவைட்ஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். அதை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக்கலாம். என்னென்னா ப்ரொவைட்ஸ் ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். எவ்வளோ லிகான்ஸ் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி vacant orbitals. The central metal atom or ion provides required number of vacant orbitals in order to accommodate the electron pairs donated by ligands. Ligands கொடுக்கக்கூடிய pair of electrons எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி vacant orbitals metal ion கொடுக்கும். Central metal ion or atom. ஸோ இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் மெட்டல் அயன் அல்லது மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் பேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி they undergo a process called hybridization. இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஒன்று கூட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இந்த ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கம்பேரபிளாக இருக்கும். அதாவது எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்காது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் என்னன்னு சொன்னால் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜி. ஸோ எப்போவுமே ஒரு ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகுதுன்னா அந்த ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி சேமாக இருக்கணும் அல்லது கம்பேரபிளாக இருக்கணும். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகாது. So these vacant orbitals undergo a process called hybridization. ஒன்று கூட ஒன்று மிக்ஸ் ஆகும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன? The orbitals which have comparable energy undergo mixing and this process called என்ன? Hybridization. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த பாயிண்டில்? metal orbitals which are vacant and accommodate electron pairs donated from ligands undergo hybridization before accepting electrons. லிகாண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஒன்று கூட ஒன்று மிக்ஸ் ஆகி நியூ செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ். இப்போ ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தே ஹேவ் டெஃபினைட் ஷேப் ஆல்சோ. அந்த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இருக்கும். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். தி vacant orbitals of central metal atom or ion undergo hybridization. ஸோ ஹைப்ரிடைசேஷன் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஒன்று கூட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுது. ஹைப்ரிடைசேஷன் என்ன? இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா எல்லா அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகுமா? இல்லை. அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் same or comparable energy. எதுக்கு? to give a new set of orbitals, new set of hybridized orbitals.
வித் சேம் எனர்ஜி, ஒரே மாதிரி எனர்ஜி இருக்கக்கூடிய நியூ செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பின்னாடி காம்பவுண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயனில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஹைப்ரைஸ் ஆயிடுச்சு. ஹைப்ரைஸ் ஆனதுக்கப்புறமா அது வேக்கண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் இல்லை. இந்த ஹைப்ரைஸ்டு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் என்னன்னா லீனியர்லி ஓவர்லாப் வித் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ligands to form coordinate covalent bond. The vacant hybridized orbitals of central metal atom or ion linearly overlap with the நம்ம ligand orbitals. அது எப்படி இருக்கு, filled orbitals of ligands to form coordinate covalent bond. ஸோ இதில் மெட்டல் ஆட்டமும் லிகாண்டு தான் ஓவர்லேப் ஆகுது. அப்போ அதுலேயே தெரிஞ்சிச்சு இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இது ரெண்டு கடையில் ஃபார்ம் ஆக போகுது, மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அடுத்து பாருங்கள், இந்த ஹைப்ரைஸ் ஆர்பிட்டால்ஸுக்குனே ஒரு டெஃபினைட் ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது ஸ்பேஸில் அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் ஓரியன்ட் ஆகிருக்கும். அப்படின்னா அது இந்த காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப், ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுக்கும். The hybridized orbitals are directional in nature. அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நிற்கும். And their ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ், அது அந்த வெளியில் எப்படி சேர்ந்து இருக்குங்கிறத பொறுத்து கிவ் ஏ டெஃபினைட் ஜாமெட்ரி, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுக்கும். எதுக்கு, டெஃபினைட் ஜாமெட்ரி டு கோஆர்டினேஷன் ஸ்பியர், அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கோஆர்டினேஷன் நம்பர் 2னா மெட்டல் ஆட்டம் 2 பாண்ட்ஸ் தான் லிகாண்ட்ஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ 2 ஆர்பிட்டால்ஸ் தான் ஹைப்ரைஸ் ஆகிருக்கும், ஒன்று எஸ் இன்னொன்று பி. எஸ்பி ஹைப்ரைசேஷன்னா அந்த ஹைப்ரைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும். அது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இதெல்லாம் வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் ஸ்பியர்ஸுக்கு எக்ஸாம்பிள். அது மாதிரி 3 ஆர்பிட்டால் மெட்டல் அயனில் ஹைப்ரைஸ் ஆச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கும். அது SP2, ஒரு S 2 P ஆர்பிட்டால். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் அயன் அல்லது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு என்ன ஜாமெட்ரி வரும்னா ட்ரைகோனல் பிளேனார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 4 இருந்துச்சுன்னா SP3 ஹைப்ரைசேஷன், அந்த ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரலாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு, பார்த்துக்குங்க. அதே மாதிரி 4 இன்னொரு ஆல்டர்னேட் ஹைப்ரைசேஷனும் பாசிபிள், DSP2, அதுக்கு வந்து ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் வரும். அடுத்தது DSP3 ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பும் வரும். அதே DSP3ல இன்னொரு DZ2 ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிரமிடு, ஸ்கொயர் தெரியும், ஸ்கொயர் மாதிரி நினச்சிக்கங்க. இதுக்கு மேலே ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா இது ஸ்கொயர் பிரமிட். இங்கே மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் 4 லிகாண்டு பிளேனில் இருக்குது. ஸோ 5வது லிகாண்டு மேலே இருக்குது. ஸோ எல்லாமே டைரக்ஷனல், இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் எல்லாமே டைரக்ஷனல்.
ஸோ இது வந்து ஸ்கொயர் பிரமிட். இங்கே வரக்கூடிய டி ஆர்பிட்டால் வந்து டிசெட் ஸ்கொயராக இருக்கும். டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஸோ இப்படி கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா டிசெட் ஸ்கொயர் ஆர்பிட்டால் இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் வரும். டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி ஆர்பிட்டால் ஹைபிரிடைஸ் ஆயிருந்தால் தான் ஸ்கொயர் பிரமிடு. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிஎஸ்பி3 ஹைபிரிடைசேஷனில் வரக்கூடிய இந்த டி ஆர்பிட்டால் டிசெட் ஸ்கொயராக இருந்ததுன்னா தான் ட்ரைகோனல் பைபிரமிட் ஸ்ட்ரக்சர் வரும். அதே டிஎஸ்பி3 ஹைபிரிடைசேஷன் இருக்கக்கூடிய இந்த டி ஆர்பிட்டால் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால்னா அது வந்து ஸ்கொயர் பிரமிட். இங்கே இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது D2sp3னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், sp3 D2னாலும் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். அது முதல்ல சொன்னது இன்னர் டி ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது அவுட்டர் டி ஆர்பிட்டால். இதுக்கெல்லாம் மீனிங் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இவ்வளோ ஹைபிரிடைசேஷனுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதில். ஸோ அடுத்தது இந்த ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய டி ஆர்பிட்டாலை எடுத்துக்கிட்டு அது என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ தி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் in which the n-1 d orbitals are involved in hybridization. ஸோ இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால்ஸ் வந்து n-1 ஆர்பிட்டால்ஸ்லேருந்து வந்திருக்குதுன்னா then they are called inner d orbital complexes. Or low spin complexes. Or spin paired. ஸோ இதுக்கு என்னெல்லாம் பேர்னு பாருங்க. ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸஸ். இதுவே அந்த n-1 d ஆர்பிட்டால்ஸுக்கு பதிலாக nd ஆர்பிட்டா nth செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் d ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அவுட்டர் d ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ். இஃப் தி nd orbitals are involved in the hybridization, if the nd orbitals are involved in hybridization, then they are called, அந்த காம்ப்ளெக்ஸஸ்க்கு என்ன பேரு, அவுட்டர், they are called outer. ஸோ அவுட்டர் டி ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது என் டி ஆர்பிட்டால். இதில் என் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் செல். ஸோ இந்த என் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் மெட்டல் ஆட்டம். மெட்டல் ஆட்டத்தோட அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோ அதுதான் என். அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயனில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அதாவது தனி எலக்ட்ரான் ரெண்டாக இல்லாமல் தனித்தனியான எலக்ட்ரான் இருந்துச்சு, அது வந்து பேராமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். இஃப் தி
central metal atom or ion in the complexes. The central metal atom or ion in the complexes has one or more unpaired electrons. So தனித்தனியாக இருக்கக்கூடிய electrons. Then the complexes are paramagnetic. So நம்ம இந்த molecular orbital theory யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். unpaired electrons இருந்தா paramagnetic. If all the electrons in the central metal atom or ion or paired, எல்லாமே பேரா தான் இருக்குது அப்படின்னு வைங்க. Then the complex is diamagnetic. அங்கே unpaired எலக்ட்ரான்ஸே இல்லை, எல்லாமே பேரா தான் இருக்குது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். சம் லிகான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அன்பேர் எலக்ட்ரான்ஸை ஃபோர்ஸ் பண்ணி பேர் ஆக்கிடும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை பேர்டு எலக்ட்ரான்ஸாக மாற்றும். அந்த மாதிரி லிகான்ஸ்க்கெல்லாம் என்ன பேருன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ். சம் லிகான்ஸ் சச்சஸ் அது என்னலான்னா carbonyl, cyano, ethylene, diamine, etc. in the complexes force the unpaired electrons to get paired. unpaired electrons of ஃபோர்ஸ் பண்ணி பேராக மாற்றிடும். இந்த மாதிரி லிகான்ஸுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ். Such ligands are called strong field ligands. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை ஃபோர்ஸ் பண்ணி பேர் பண்ண முடியாத லிகான்ஸ் என்ன சொல்லுவோம்னா வீக் ஃபீல்டு லிகான்ஸ். இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸுக்கும் லிகான்ஸில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸுக்கு இடையில் ஓவர்லாப்பிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஆன பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ எப்படி சொல்லனா கிரேட்டர் தி ஓவர்லாப்பிங் between filled orbitals of ligands and vacant hybridized orbitals of central metal atom or ion. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயனில் இருக்கக்கூடிய ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால்ஸும் லிகாண்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக ஓவர்லேப் ஆச்சு, அதிக அளவில் ஓவர்லேப் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். கிரேட்டர் இஸ் தி பாண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இது எல்லாம் தான் மெயின் அசம்ஷன் அல்லது பாஸ்லேட்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இப்போ இந்த பாஸ்லேட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் அயனுக்கும் அல்லது கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் என்னென்னா இந்த விபிடி ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும், அல்லது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிச்சுன்னா
ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண. அதாவது ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு ஹைபிரிடைசேஷன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், அல்லது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர் அண்டு ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு பேராமீட்டர் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு மீதி ரெண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த விபிடி இருக்கும். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.